படத்தை பார்த்தா யாருக்கு தாங்க கண்ணீர் வராது? அப்படி கண்ணீரோட நான் பார்த்த ஒரு படம் தாங்க சிறை. இந்த படத்துல விக்ரம் பிரபு சார் வந்து ஆக்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல முக்கியமான 2 கதாபாத்திரங்களை பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். அதுதாங்க அப்துல் கலையரசி. அப்துல் யாருன்னு தானே பாக்குறீங்க? அப்துல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜெயில் கைதிங்க. ஸோ ஒரு ஜெயில் கைதிக்கான லவ் வந்து ஒரு அழகா எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க டைரக்டர்ஸ். ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கு. அது மட்டும் இல்லாம விக்ரம் பிரபு சார் யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா அவங்க செலக்டடா தான் மூவிஸ்லாம் சூஸ் பண்ணி பண்ணுவாங்க. இந்த படத்துல ஒரு பெஸ்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க சார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சீன்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோ எமோஷனலா கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஓடிடில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு படத்தை. ஸோ மறக்காம போய் பாருங்க. இந்த படத்துல ஒரு முக்கியமான சீன்ஸ் பத்தி நான் கண்டிப்பா சொல்லியே ஆகணும். இவங்க அப்துல்லும் கலையரசியும் வந்து பாத்தீங்கன்னா ஜட்ஜை ஒரு மீட் பண்ற ஒரு சீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு சீனும் அண்ட் ஃபைனலா வந்து பாத்தீங்கன்னா கலையரசி பஸ்ல ஆக்சிடென்ட் ஆகுற மாதிரி ஒரு சீன் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த சீன்லாம் பார்க்கும்போது எனக்கு ராஜாராணி படத்தோட ஞாபகம் தான் வந்துச்சு. நஸ்ரியா வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிடென்ட் ஆகுவாங்கல்ல, ஸோ அதுல மாதிரி ஒரு சீன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வாட் நெக்ஸ்ட் அப்படிங்கிற மாதிரி நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடா வந்து கண்ணீர் முழுக்க பார்த்தேங்க. ஸோ அவ்வளோ சூப்பரா இருக்கு. கண்டிப்பா ZEE5ல போய் பாருங்க, ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. டேக் கேர், பை.